ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 19. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஹீரோயினியே லூலி உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவார். இது மருந்தெல்லாம் உன்னோட காயத்துக்காகவா? எங்கே நான் பார்க்குறேன், காமி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லூலியும் அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி காமிப்பார். என்னால் தான் இவ்வளோ பெரிய காயம் உனக்கு இல்லை, இந்த காயம் எப்படி வந்துச்சு? உன்னை ஃபர்ஸ்ட் வாட்டி காப்பாற்றினப்போ. அப்படின்னா இந்த காயம் உனக்கு 2வது வாட்டி ஆபத்து வந்தப்போ உனக்காக நான் எதுவும் யோசிக்கலன்னு சொன்னல. இந்த காயம் எல்லாமே உனக்காக ஏற்பட்டது தான். இப்போ சொல்லு, உனக்காக நான் எதுவும் செய்யலையா? உனக்கு ஃபீவர் வந்துருச்சா? ஐயோ, உன்னோட உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். வேணாம், அட்லீஸ்ட் உனக்கு நான் மருந்தாச்சும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். குயின், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத. நீ எங்கேயும் போகாத, எங்கே இரு, எனக்கு சரியாயிரும். இப்படி என்னை கட்டி போடாத லூலி, ப்ளீஸ். என்னால் உன்னை விட்டு போக முடியல, ஆனால் நான் போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு எத்தனையோ முறை உங்ககிட்ட இருந்து மறைக்க நான் முயற்சி செஞ்சோம், என்னால் முடியல. ப்ளீஸ் லூலி, எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன். இதெல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும். கோயின், போகாத. என்னால் போக முடியாது. இதுக்கப்புறம் என்னால் மறைக்க முடியாது, உன்னை விட்டு போக முடியாது. ஆனால் ஒரு கட்டாயம் இருக்குது, நான் உன்னை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும். இல்லை கோயின், நீ அப்படி சொல்லாத. என்னை விட்டு நீ எப்பயுமே போகக்கூடாது. நீ எங்கே போனாலும் நானும் வருவேன். செக்ரட்டரி, நான் 2 நாள் ஃபாரின் போகிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க பாஸ். இங்கே தான் சுன்ஷி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு மெசேஜ் பண்ண. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஜொல்லு வடிச்சுக்கிட்டே இவ தூங்குறா. பார்க்கவே காமெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதே, பொறுக்காது இவனுக்கு. என்ன லோலே? அவன்தான் வீணா போனவன். ஏன் கட் பண்ணுறா? இதுக்கப்புறம் இங்கே வந்தால் உனக்கு வேறு எந்த ஃபோன் கால் வரக்கூடாது, குறிப்பாக இவன் ஃபோன் கால் வரவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிற? முக்கியமான காலாக கூட இருக்கலாம். இங்கே கொடு. கொடுக்க முடியாது. கொடு லோலே. கொடுக்க முடியாது. சரி, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போறியா? ஏன்? ஆமாம், எனக்கு வேலை இருக்குல்ல. உடம்பு வேறு சரியாயிடுச்சு. ஐயோ, யார் சொன்னா? எனக்கு இப்போ தான் தலை வலிக்குது, முடியல. இங்கேருந்து போகாத ப்ளீஸ். பாவமாக இருக்கு உன்னை பார்த்தா எனக்கு. இப்போ நான் என்ன செய்கிறது? என் வேலையை எனக்கு முக்கியம் இல்லை. இப்போ நான் சரி இருந்தாலும் இல்லை இருந்தாலும் இருந்தாலும் இல்லாட்டியும் இல்லை. நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். என் பக்கத்துலேயே இருக்கும். போகாத. நான் ஒர்க் போயிட்டு டெய்லியும் இங்கே வந்துடுறேன், ஓகே? அப்படின்னு நானே உன்னை ட்ரா பண்ணுவா. குட் பாய். ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ தான் எனக்கு சமைச்சு போடணும். நீ ஃபோன் நோண்டிட்டு இருக்க, நான் சமைச்சிட்ருக்கேன். பேசாமல் ஃபோன் நோண்டாமல் சமைச்சதையாச்சும் சாப்பிடுமா. எனக்காக இவ்வளோ டிஷ் பண்ணியா லூலி? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்டியாக இருக்குது. இங்கே கூட நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் குயின், மொபைல் விஷயத்தில் நமக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறது? ஆனால் எனக்கு சில விஷயங்கள் தெரியும். என்னோடய பழைய விஷயங்களை கிளறினா மும்பையை பற்றி எனக்கு தகவல் தெரியும். போய் ஒரு கிரிமினல் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட வேலைகளை நிறைவேற்றிக்கிட்டான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கிஞ்சி என்னை கொலை பண்ண வந்தானே, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். அதில் ஃபெயிலியர் ஆனதுனால அவர் சைக்காட்டிஸ்ட்டை போனான். அந்த சைக்காட்டிஸ்ட்டு எனக்கு தெரியும். அவர்கிட்ட போனால் மொபைல் பற்றி டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. உண்மையாவா? ஆமாம், முதல்ல அவர்கிட்ட போகணுன்னா நாம் இப்படி போக முடியாதே, வேறு வழியில் தான் ட்ரை பண்ணோம். ஏய் டாக்டரே, உள்ளே இருக்கியாயா? யார் இவன்? ரவுடி பையன் மாதிரி இருக்கான். வர தோரணியே சரியில்லையே. ஏய் என்னடி கதை சாத்திட்டீங்க? வாடி முண்டா. என்ன பிரச்சனை? யார் நீங்கள்? டாக்டர், இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவருக்கு அடிக்கடி கோவம் வருது, படான்னு அடிச்சிடுறாரு. டாக்டர் ப்ளீஸ், நீங்கள் தான் இவர் கோவத்தை கட்டுப்படுத்தணும். என்ன நிறைய உதவாங்கி என்னால் முடியல. யோ இல்லையா, என் மூஞ்சி வாயே பார்த்துன்னு இருக்க, ஏதாச்சும் சொல்வியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. இவன் ஈத்துனாந்து ஒன்னாண்ட விட்டு ஏதோ டபாய்க்கிறான். என்னங்களா டாக்டர்? நீங்கள் இப்படி கோவப்படக்கூடாது. உங்கள் ஃபேஸ் கட் பார்த்தா குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? யோ, என் மூஞ்சி பார்த்தா குழந்தை மூஞ்சி மாதிரி தெரியுதா உனக்கு? அச்சு மூஞ்சில குழப்பிடுவேன். இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் கோவப்படுறதுனால எதுவும் சாதிக்க போகிறது இல்லை. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ அழகான கேர்ள் ஃப்ரெண்ட். அழகா? என்னடா நான் அழகு இல்லையா?
ம். ஓ ஓ என்னடி பண்ற? நான் அழகு இல்லையா? வெள்ள குரங்கு பயல. உன்ன உங்க 2 பேரையும் பார்த்தா சண்டை போடுற மாரியே தெரியல. ரொம்ப லவ் கப்பல் மாரி தெரியுது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்? இப்ப பாரு! ஏன் இப்ப சொல்வியோ? எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப நீ? ஐயய்யோ! ரொம்ப மொரடன் போல. இப்பனே யார் சொல்றனே? இவன் மூஞ்சி ஒரு மூஞ்சின்னு நான் வாக்கு குத்துதே பெரிய விஷயம். 1, 2 தப்பா கோவப்பட்டா உன்னாண்ட எட்டுன்னு வந்துருவாளா? போட்டன்னா? தம்பி நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இப்படி நீங்க கோவப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. கோவம்ன்றது வாழ்க்கையில குறைச்சலா தான் இருக்கணும். ஆஹா! இப்ப நீ என்னான்ற? ஹே! இப்ப நீ என்ன அனுப்ப போறியா இல்லையா? உன்னை விட வேற டாக்டரா இல்லையா? ஏ இருப்பா. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. உங்கள மாரி வந்த ஒரு ஜோடிய என்னோட ஸ்டூடண்ட் கிட்ட அனுப்பிச்சு வச்சேன். அவர் பேரு யுவான் மொபைல். அவர் ரொம்ப பெரிய சைக்காட்டிஸ்ட். அவன்கிட்ட போக சொல்றியா? ஒன்னாலே உன்னை திப்பிடுங்க முடியல. ஏதோ பேய் கேயின்றியா? அவனாண்ட போனா மட்டும் ஐயோ கிழிச்சு தொங்க விடுறானே. எத்தனை பேர் போனானுங்க அவன்கிட்ட? ஒருத்தனா? ஷென் ஏஜா பேர் ரைட்டா டாக்டர்? உனக்கு எப்படிம்மா தெரியும்? உனக்கு அவனை தெரியுமா? ஐயோ மாட்டிக்கு போகிறோம். எதையே சொல்லி சமாளிடா. யோ அதெல்லாம் ஒன்னாண்ட எதுக்கியா சொல்லணும்? மூடின்னு வாடி. இங்கே ஒருத்தி கூட்டு வந்துட்டான் டப்பா டாக்டர்கிட்ட. வா. டாக்டர் தான் மொபைல் கிட்ட அனுப்பிச்சு வச்சது மட்டும்தான் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏய் நில்லு. நான் அழகு இல்லையா உன்னை? ஏய் அடிபட்டிருக்குடி. அப்போனா அங்கேயே குத்தி சாவடிக்கிறேன். சாவு. ம் சரி நம்ம அடுத்து எஞ்சோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? அவனுக்கும் எனக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசுறதா இருந்தா இங்கே நிற்காதீங்க. சாரி. இல்லைங்க நீங்கள் நினைச்சாலும் இனி வாழ்க்கையில் அவரை பற்றி பேச முடியாது. ஏன்னா அவன் இறந்துட்டான். வாட்? இறந்துட்டானா? ஆமாம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் பில்டிங்லேருந்து குதிச்சு இறந்து போயிட்டான். அந்த பில்டிங் கூட இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு கேஸ் விஷயமா டீட்டெயில் வேணும். ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரி. அவனும் நானும் லவ் பண்ணப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம். அப்புறம் அவனோட அப்டேட் எனக்கு தெரியல. இப்போ நான் ஃபேமிலியோடு இருக்கேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கா. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு மொபைலோட டீட்டெயிலில் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவனோட காலேஜ் அப்புறம் இந்த டேப்லெட்டோட ரிப்போர்ட். இதை விட முக்கியமாக நம்ம என்ஜிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும். பாஸ் இங்கே பாருங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஒரு பாக்ஸிங்கில் இருந்திருக்கிறான். நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கான். அவன் ஏதோ ஆல்கஹால் யூஸ் பண்ணதுனால போட்டியிலேருந்து விலகி வச்சுருக்காங்க. அதனால டிப்ரெஷன் ஆயிருக்கான். ப்ளஸ் லவ் ஃபெயிலியர் வேறு. ஹே நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஃபோட்டோ போட்டிருக்கிறத பாரு. அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறதா போஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த லொக்கேஷன் ஆமாம் நல்லா பாருங்க. இது மொபைலோட ஆஃபீஸ். அவரோட இடத்துக்கு தான் போய் இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். இவன் சொல்லியிருக்கிறது இந்த ஃபார்மா கம்பெனியை தான். ஹலோ மேடம் சொல்லுங்கள் என்ன வேணும்? என்ஜிஓ பற்றி தெரிஞ்சுக்கணும் மேடம். உங்கள் லவ்வர். இன்னும் எத்தனை பேருடா வருவீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்படி ஒன்று பின்னாடி ஒருத்தர் வந்துட்டே இருக்கீங்க. நான் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காரு. எதுக்காக என் லைஃப்பில் மறுபடியும் அவனை கொண்டு வரீங்க? ப்ளீஸ் கெட் அவுட். எனக்கு முன்னாடி யார் விசாரிச்சது? இங்கே பாருங்க பாஸ். இவங்க 2 பேரும் இங்கே தனியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இது சரியில்லையே. உங்களோட சாவுக்கு நான் கண்டிப்பாக நீதி வாங்கி தருவேம்மா. யுவன் மொபைல் நான் வந்துட்டே இருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ போவார். இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்னோட அம்மாவை கொன்னது யுவான் மொபைல்ன்ற ஒரு சைக்காட்டிஸ்ட். அதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது. மிச்சத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹே என்னையா ஆஃபீஸ் வந்துருச்சு. கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நீ இறங்கி போனா என்ன அர்த்தம்? ஸோ சரி இந்தா. ஓகே லிப்ஸ்டிக் வேற கணத்தில் இருக்குது. இட்ஸ் ஓகே. யங் குரூப்போட சேர்மன் செத்தது ஒரு ஆக்சிடென்ட்டில் கொலை வழக்கணும். அதில் யுவான் மொபைல் அரெஸ்ட் ஆகியும் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னது யுவான் மொபைல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இவளால தான் நினைக்கிறேன். 2 பேர் கூடி பேசும்போதே நான் நினச்சேன் இவன் வேற பார்த்துட்டு போகிறாளா? என்ன நடக்க போதோ? என்ன இவனுக்கு பண்ணிடுவானுங்க? அதையும் பார்த்துருவோம். யாங் 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவி மேலே பழிய போடுறீங்களா? என்னது அப்பாவி மேலே பழிய போறேன்னா? ஆண்டி சாவுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? என் அம்மாவை கொன்னதே அவன்தான். எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக நீ பேசாத. இங்கே பாரு ஒரு இன்னசென்ட் மேலே பழிய போகிறது எந்த விதத்திலும் கரெக்டாக கிடையாது. இன்னசென்ட்டா? அப்படின்னா நீ தான் அவனை மெச்சிக்கணும். அவன் இன்னசென்ட் கிடையாது. ஹோ அப்படின்னா நீங்கள் 2 பேரும் தான் இன்னசென்ட்னு சொல்ல வரையோ? அப்போனா நான் ஃபூலா? அவர் கூட பழகிட்டு இருந்த எனக்கு தெரியும் அவர் நல்லவர்னு. அவர் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? போய் பார்த்துக்கோ. கண்டிப்பாக பார்க்க தான் போகிறேன். கொஞ்சம் என்னோட வாழ்க்கையில் போந்து ஒன்று எடுத்துக்கிட்டே என்ன அழிச்ச மாதிரி மொபைலை நெருங்க நான் விட மாட்டேன். அவர் ஒரு நல்ல மனுஷன். அவரை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். என்ன இவ
புரிஞ்சுக்காமலே போறா. பைத்தியக்காரியா இருப்பாளா? என் அம்மாவை கொன்னதுக்கு ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். அப்பயும் கண்மூடித்தனமா அவனை நம்புறா. இவளை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. இவளுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஷபா, வெளியில கொண்டு வர விஷயத்துல இவ ஏதா கிறுக்குத்தனம் பண்ணிட்டா நமக்கு ரெட்ட வேலையா போயிடும். இவ எதுக்கு சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் மோதி பார்க்காம விட மாட்டேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்.